கர்னல் கணேசன், நீங்க எப்படி பார்க்குறீங்க? இரு நாடுகளும் இப்படியான ஒரு முயற்சிக்கு வந்திருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? இது எதை நோக்கி நகரும்னு பார்க்குறீங்க? நிரந்தர தீர்வை நோக்கி நகருமா? வெரி குட் ஈவினிங் டு யூ சுகிதா. இப்போ இந்த சீஸ்ஃபயர் இந்த அக்ரிமெண்ட் வந்து முதலா தெரிவிக்கப்படுவது யார் மூலமான்னு பார்த்தீங்கன்னா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மார்க்கோ ருபியோ மற்றும் அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து ட்ரம்ப். அந்த ட்வீட்டை கொஞ்சம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வார்த்தை இருக்கு சார் அதுல. இல்ல, அது போக அதை விட முக்கியமான ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன். அதை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல எந்தெந்த பிளேயர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்காருங்கிறத வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, வேன்ஸ் வந்து 2 நாட்டு பிரதமர்களிடமும் 2 நாட்டு ராணுவ மந்திரிகளிடமும் 2 நாட்டு என்எஸ்ஏஸ் கூடயும் மற்றும் அதை வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், ஜெனரல் வந்து ஆசிம் முனீர் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் பாகிஸ்தான். ஏன் இந்தியாவில் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் இல்லையா? அவர் எதுக்கு முக்கியம்? ஒரு சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப்ங்கிறவரு ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ல அவர் எதுக்கு தேவை? ஏன் பாகிஸ்தானோட சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட ஒரு கோணம் வந்து உங்களுக்கு புரியும். இப்ப உள்ள நிலைமைக்கு யார் காரணம், எப்படி இது வருது அப்படிங்கிறது. பாகிஸ்தான்ங்கிற அண்டை எதிரி நாடு அவங்களுடைய வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசால் ஆளப்படவில்லை. அவங்களுடைய சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் தான் ஒரு முக்கியமான வந்து சூப்பர் இம்போஸ்ட் பவர் அப்படிங்கிறத வந்து இந்த ட்வீட்லயே அவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப்ங்கிறவர் யாரு? அவர் வந்து தீவிரவாதிகளின் கண்ட்ரோலில் உள்ள ஒரு ராணுவத்துக்கு தளபதியா இருக்கிறவர். இன்று இந்த நிலைமைக்கு வருவதற்கு முதற் காரணமா இருந்த அந்த சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் வந்து இன்னைக்கு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்ல முக்கியமான ஒரு பிளேயரா இருந்திருக்காரு. இது வந்து ஒரு பக்கம் இருக்கும். இப்ப நம்ம வந்து இந்த what do you call this ceasefire agreement ன்னு சொல்றோம் இல்லைங்களா? we have agreed to stop the hostilities for the time being from 5 o'clock 5 மணில இருந்து. நம்ம ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி இருந்து முப்படைகளின் பிஆர்ஓஸும் வந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அதுல அவங்க கொடுத்தது எல்லாமே எதை நம்ம டேமேஜ் பண்ணோம், பாகிஸ்தான் என்னென்ன மிஸ்இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் பண்ணிச்சு, இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா முடிக்கும் போது கமாண்டர் நாயர் ஒன்னு சொன்னார், ஆபரேஷனல் ரெடினஸ் டு ஸ்டே அப்படின்னு. இப்ப இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்ன்றது வந்து பிரசன்ட்லி ஹாஸ்டிலிட்டிஸ் நிப்பாட்டி இருக்கும். ஆனா வந்து ஃபாரின் செக்ரட்டரி என்ன சொன்னார் கடைசியா, இதோட மொடாலிட்டிஸ் வந்து நாளை கழிச்சு மத்தியானம் 12 மணிக்கு டைரக்டர் ஜெனரல் 12 மணிக்கு மிலிட்டரி ஆபரேஷன்ஸோட டைரக்டர் ஜெனரல் வந்து பிரஸ் மீட்ல வந்து கொடுப்பாரு. இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்ன்றது. ஃபர்ஸ்ட் திங் இஸ் வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷன், இந்த அசாதாரணமான சூழ்நிலைக்கு நம்ம எப்படி வந்தோங்கிறத தெரிஞ்சுக்கணும். 22 ஏப்ரல் 2025 வந்து 22 இன்னசென்ட் டூரிஸ்ட வந்து தீவிரவாதம் பயங்கரவாதங்கிற மத சாயம் பூசப்பட்ட படுகொலை பண்ணும்போது நம்ம தேசிய தலைமை அதாவது இந்த இடத்துல வந்து அதை நான் சொல்லியே ஆகணும். எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்னு செய்யாம, ஒரு நீச்சர் ரியாக்ஷன் பண்ணாம நிதானமா நிறுத்தி ஆபரேஷன் சிந்து அப்படிங்கிற பேர்ல இந்த தீவிரவாதத்துக்கு பயிற்சி அளிக்கிற 9 தீவிரவாத முகாம்களையும் தேடி கண்டுபிடித்து, அதில் முக்கியமானது என்னவென்றால் மசூத் ஆசாரின் ஜெய்ஷே முகமது, அதுவும் எல்இடி ஹெச்எம், இந்த எல்லாத்தையும் மொத்தம் 9 அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் துல்லியமாக அடிச்சு தாக்கி 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை நம்ம பழி வாங்கியிருக்கோம். இந்த பதிலடிங்கிறது வந்து பாகிஸ்தான் மண்ணில் நடத்தியிருக்கோம். இது வந்து மிகப்பெரிய வெற்றியா நான் பார்க்கல. நம்மளுடைய மிகப்பெரிய வெற்றி வந்து எடுத்ததுமே வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து நம்ம சஸ்பெண்ட் பண்ணதான் மிகப்பெரிய வெற்றி. இதை வந்து பாகிஸ்தானே வந்து அவங்களுடைய இதுல சொல்லிச்சு, இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நீங்க சஸ்பெண்ட் பண்ணதை நாங்க ஆக்டா போரா பாக்குறோம்னு. இந்த இடத்துல சுகிதா ஒரே ஒரு நிமிஷம், நம்ம எல்லாம் வரலாறை திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு காலம் இது. 1960ல ஒரு மிகப்பெரிய வரலாற்றுல ஒரு தவறு செஞ்சோம். இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நம்ம வந்து சைன் பண்ணி இதுல 80% வாட்டர் வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டு, நம்மளுடைய மக்கள் காஷ்மீர் மக்களுக்கு மற்ற அண்டை மாநில மக்களுக்கு தங்கில்லாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்தப்பட்டது. வருங்காலங்களில் நம்ம பக்லியார் டாம் ஆகட்டும், கிஷன்கங்கா ஆகட்டும், ராட்லே ஆகட்டும், இப்ப கிஸ்துவார்ல பெண்டிங் இருக்கிற அனைத்து 5 டேம் ப்ராஜெக்ட்ஸும் சரி, பாகிஸ்தான் ஒவ்வொரு தடவையும் நம்ம மாடிபிகேஷனுக்கு கேட்கும் போது அது தடங்களாக முட்டுக்கட்டை போட்டு நிப்பாட்டி கொண்டே இருந்தது. இப்பொழுது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி
மிகப்பெரிய அடியாக இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நம்ம சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எந்த ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்னாலும் சரி, அதுல வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இது வரைக்கும் பாகிஸ்தான் ஏதாவது கண்டிஷன்ஸ் போட்டிருக்கா அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் எதுவும் இல்லை. இப்போ வந்து இது அன்கண்டிஷனல் சீஸ்ஃபயர். இனிமேல் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கண்டிப்பா வந்து எனக்கு அதுலதான் சார் கேள்வி இருக்கு. அதாவது நமக்கு தெரியாது, நமக்கு நீங்க சொன்னது மாதிரி இப்ப செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோவுடைய அந்த ஒவ்வொரு வேர்டையும் நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்புடைய ட்விட்டு பிளஸ் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடைய ட்விட்டு, அதுக்கப்புறம் வந்து இங்க அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்மளுடைய முக்கியமான இந்த அறிவிப்புகள், இது எல்லாமே நமக்கு இந்த ட்விட்டுகள் அளவுக்கு தான் இப்போதைக்கு தெரியும். அவங்க என்ன கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க, நாம என்ன கண்டிஷன்ஸ் வச்சிருக்கிறோம், இது எப்படி வந்து ரெசால்வ் பண்ண போறாங்க, இது எல்லாமே நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கிற முக்கியமான கேள்வி. ஆனால் இது எப்படி செய்தால் இந்தியாவிற்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும், அதே நேரத்தில் இரண்டு நாடுகளுடைய அதுவும் எல்லை நாடுகளுக்கு இடையேயான அந்த வெளியுறவு கொள்கையை இன்னும் பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறதும் நாம ஒத்துக்க வேண்டிய ஒன்றா இருக்கு இல்லையா? அதையும் நாம சந்திக்கணும் இல்லையா? இல்ல, கண்டிப்பா சுகிதா. நம்ம வந்து இன்னைக்கு நேத்து கிடையாது. 1947 இருந்து வரலாறு நம்ம திரும்பி பார்த்தோம்னா நம்ம செய்த சில தவறுகள் வந்து நமக்கு கிளியரா தெரிய வரும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறத மட்டும் நல்லா, இப்போதைக்கு எந்த கண்டிஷன்ஸ் வந்து ரெண்டு சைடுலயும் வந்து இல்ல. இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு தனியா நியூட்ரல் நாட்டுல உட்கார்ந்து ரெண்டு கண்ட்ரீஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் போட்டு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது இந்திய நிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமானது. நம்ம முதிர்ச்சியான நம்ம தேசிய தலைமையோட வந்து இரண்டு கண்டிஷன்ஸ் வந்து நான் இப்பயே சொல்ல முடியும். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியும் இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கும் எந்த கனெக்ஷனும் லிங்க் இருக்கக்கூடாது. தட் இஸ் செப்பரேட், திஸ் இஸ் செப்பரேட். இப்ப வந்து நம்மளுடைய டூரிஸ்ட் அவங்க வந்து படுகொலை செஞ்சதுக்கு நம்ம பதிலடி கொடுத்தோம். அதுக்கு ராணுவம் வந்து நம்ம மேல வந்து ஒரு தாக்குதலை ஏற்படுத்த முற்படுத்தும் போது நம்ம அதற்கு தகுந்த கவுண்டர் அட்டாக் இன்னைக்கு காலையில வரைக்கும் நம்ம சொன்னது ப்ரொபோர்ஷனேட் கவுண்டர் அட்டாக் வித் அட்மோஸ்ட் ரெஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு தான் நம்ம ஃபாரின் செக்ரட்டரி சொன்னாரு. அவர் அப்ப சொல்லும் போது என்ன சொல்றாரு, நாங்க எஸ்கலேஷன் டு வார விரும்பவே இல்லை, ஆனா பாகிஸ்தான் ராணுவம் தக்கபடி நடந்து கொண்டால் இது போரை நோக்கி போகாது, அமைதி வழிக்கு திரும்புவோம் தான் இன்னைக்கு காலையில நம்ம நாட்டு நிலையை கிளியரா எடுத்து சொல்லியிருந்தாரு. இப்ப அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கு வருவான். இதுல வந்து ஒண்ணு வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம தேசிய தலைமை வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிய இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்ல இருந்து டீலிங் பண்ணி தான் அவங்க இந்த இதுக்கு ஒத்துப்பாங்க. ரெண்டாவது, இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து ஒத்துக்கொள்ளும் போது இந்திய நாட்டின் நிலையை என்னன்றத ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இப்ப எல்லா ஊடக வாயிலாகவும் வந்துச்சு. எனி ஃபியூச்சர் ஆக்ட் ஆஃப் டெரர் வில் பி சீன் as an act of war. அதாவது இனி வரும் காலங்களில் தீவிரவாத செயல் ஏதாவது நமது நாட்டில் ஏற்படுமேயானால் அதை நாங்கள் போராகவே மட்டும் பார்ப்போம் அப்படிங்கிறது. அதாவது இனிமேல் இந்திய மண்ணில் எந்தவித தீவிரவாத செயல் நடந்தாலும் அதற்கு பொறுப்பு பாகிஸ்தான் ஏற்க வேண்டும் என்பதே நமது நிலையாக இருக்கும். இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு கட்டுப்பாடுல இந்திய தேசியம் நம்ம வந்து ரொம்ப முதிர்ச்சியான ஒரு தலைமை வந்து தேசிய தலைமை வந்து எந்த விதமான அக்ரிமெண்ட்டுக்கும் ஒத்துக்கொள்ளாது என்பது என்னுடைய மிக மிக தலைமையான கருத்து. அவங்க ஒரு தாக்குதலை நடத்தினாங்க, நாம ஒரு பதில் தாக்குதலை நடத்தினோம், இதோட இது முடிஞ்சிட்டு அடுத்த கட்டமா ஒரு நல்லுறவை நோக்கி. ஏன்னா இது வெறும் நாம வந்து கண்டிஷன்ஸ், இப்ப நீங்க சொல்ற மாதிரி இண்டஸ்ட்ரிட்டியை தனியா டீல் பண்ணணும், சீஸ்ஃபயரை தனியா டீல் பண்ணணுங்கிறதெல்லாம் புரிகிறது. ஆனால் எல்லையோரத்துல பதுங்கு குழிகளுக்குள்ள இந்த 3 நாள் தூங்காத இரவுகள் இருக்குல்ல, அந்த மக்களுக்கு தானே அந்த பதட்டத்துடைய உண்மையான வெளிப்பாடு தெரியும். எல்ஓசியில இருக்கிற அந்த மக்களுடைய கஷ்டங்கள் அதெல்லாமே கணக்கில் கொள்ள வேண்டியதும் அவசியம் தானே. செல்வம் சார் சிரிக்கிறாரு, அந்த சிரிப்புக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் அந்த சிவிலியன்ஸ் உடைய மனநிலையிலிருந்து இந்த கேள்வியை வைக்கிறேன். சுகிதா, நான் உங்களுக்கு இதை திருப்பியும் சொல்றேன். நான் கார்கில்ல மாசக்கணக்கான பங்கர்ல தங்கியிருக்கேன். என் பங்கர்ல எவ்வளோ பாம்பும் படுத்திருக்கு. அதே மக்களோட வீட்டுல போய் நான் சாப்பிட்டுருக்கேன். இந்த மக்களுக்கு வந்து அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு 2003 வரைக்கும் டெய்லி டே வந்து ஆர்டிலரி ஷெல்லிங்கோட ஹாஸ்டிலிட்டிஸ் பார்த்தவங்க. அந்த மக்கள் ஒரு சில கஷ்டங்களை இப்போது வந்து தாங்கி கொண்டார்களே, ஆனால் இந்த தேசத்திற்கு நல்லது. அதனால வந்து இந்த ஹாஸ்டிலிட்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லையோர கிராமங்களில் இருக்கிற அனைத்து மக்களையும் சேஃபான பாதுகாப்பான இடத்திற்கு நம்ம கொண்டு போயிட்டோம். அவங்களுடைய மறுவாழ்வு அப்படிங்கிறது அவங்க திருப்பி அவங்க இடத்துக்கு போய் எப்ப நார்மலான அமைதியான வாழ்க்கையை அவங்க வாழ வேண்டும் என்றால் டெம்பரரியான ஒரு சொல்யூஷன் இருக்கும்போது கிடையாது. இதுக்கு வந்து முக்கியமான முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தீவிரவாதம் என்பதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அவர்களுடைய ராணுவம்
எக்காரணம் கொண்டும் இந்த மாதிரி ஒரு மிஸ் அட்வென்ச்சரை திருப்பி ஆர்ட்லரி ஷெல்லிங்கோ ட்ரோன் அட்டாக்கோ எந்த விதமான இதையும் அவங்க வந்து செய்யவே கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, சுகிதா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பாகிஸ்தான் ஒரு சாதாரண தேசம் கிடையாது. நல்லுணர் அது என்ன சொல்லுவாங்க, நல்லெண்ணம், நட்பு, இது எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஒரு கோட்பாடு, கொள்கை, போர் மரபு அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. தீவிரவாதத்தை இண்டஸ்ட்ரியாக பார்க்கும் ஒரு நாடு அது. தீவிரவாதத்தை 1979 எக்ஸ்போர்ட் மேனுபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து அமெரிக்காட்டையும் மேற்கத்திய நாடுகள்கிட்டையும் வாங்கி அவங்களுடைய வருடத்திய வந்து எக்ஸ்போர்ட்ஸ் எவ்வளவு நினைச்சீங்க? 35 பில்லியன் டாலர் தான். ஆனா தீவிரவாதம் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிறது பல 100 பில்லியன் டாலர்ஸ். அந்த டாலர்ஸை இழக்க அது மேல டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அரசு. அதனால அவங்ககிட்ட வந்து அவங்கள வாழ்க்கையில நம்புனவன் வந்து என்னைக்குமே வந்து நிம்மதியா இருக்கவே முடியாது. என்னைக்கு ஒருக்க அவங்க ராணுவம் வந்து மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை நல்லபடியாக நடக்க விடுறாங்களோ, அந்த ராணுவம் தலையீடு இல்லாம அந்த ஆட்சி நடக்கும்போதுதான் அந்த நாடு நல்லபடியாக செழிக்கும். அது வந்து பொருளாதார லெவலத்துல உயர்நிலைக்கு போகும். பேசலாம்.